This video sponsored by Buy Mode. இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ரோசரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பொங்கல் பரிசு ரூபாய் 1000 வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்படுமா? தமிழக அரசின் முடிவு என்ன? ட்விஸ்ட். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்து வந்த நிலையில், ரேஷன் கடைகளிலேயே டோக்கன் அடிப்படையில் இந்த முறையும் வழங்கலாம் என்று தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேரடியாக வங்கியில் செலுத்துவதில் 3 முக்கியமான சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. நேரடியாக வங்கியில் செலுத்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கு தேவை. அதோடு இல்லாமல் வங்கி கணக்கில் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும். மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பயனில்லாமல் போய்விடும். இதன் காரணமாக நேரடியாக வங்கியில் பணம் செலுத்துவதற்கான ஆலோசனைகளை, நல்லவை தீமைகளை ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளோம். இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பில் தெரிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. பணம் தவிர பொங்கல் பரிசுகள் டோக்கன்கள் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெரும்பாலும் 27ஆம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. மேற்கண்ட 3 விஷயங்கள் காரணமாக நேரடியாக பணம் செலுத்த வேண்டாம் என்ற திட்டத்தில் தமிழக அரசு உள்ளதாம். வங்கி கணக்குகளை சோதனை செய்ய அவை முறையையும் வகைப்படுத்த போதிய அவகாசம் இல்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கும். ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படும் சிறப்பு பரிசு தொகையில் வெல்லம் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்று வழக்கு தொகுக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக முடிவை இந்த வாரமே தமிழக அரசு எடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்களை, வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்த ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உதவித்தொகை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாதம் தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இந்த முறை மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கடந்த 2022ஆம் ஆண்டு மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. 2023 வருடம் அதை அடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது. அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்கான 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. இந்த வருடம் கரும்பு வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.